ஹாய் ஆல், வெல்கம் டு மை vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன லஞ்ச் ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து என்னன்னு பார்த்தா கீ ரைஸ் வித் மட்டன் கட்லெட். ஆஃப் கீ போடுறேன். கீ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இந்த ரெசிபிக்கு. ஸோ கீ இருந்தால் தான் இந்த ரெசிபியே நல்லாயிருக்கும். மெல்ட் ஆகிடணும். அடுத்த ரெசிபி எடுத்து வச்சிருந்தா ஆல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லபடியாக போடுறேன். அடுத்ததாக கழுவி எடுத்து வச்ச 3 பச்சை மிளகா. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பாப்பாக்கு செய்கிறதுனால 3 முட்டை போட்டுட்டேன். ஜாஸ்தி ஸ்பைஸ் வேண்டாம். அடுத்ததான் நம்ம போடுறது சின்னதாக கட் பண்ணி வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஆனியன் 1 ஆனியன் அது போய் அது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டேன். சால்ட் போட்டு ஆனியன் சீக்கிரம் கோல்டன் ஆகிடும். கொஞ்சம் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுது. அதோட பச்சை வாசனை போயிருந்தால் இதை எடுத்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல்லு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ½ டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கினேன் புதினா அண்ட் கொரியாண்டர். நல்லா அதோட ட்ரை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரா ஸ்மெல் வதக்கிக்கணும். நிறையா வதங்கிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் இப்போது நெக்ஸ்ட்டு போட போகிறது பச்சை பட்டாணி பண்ணிக்கலாம். சாட்டே பண்ண போகுது. ஸ்டவ் கம்மி பண்ணிக்கலன்னா அடுத்ததான் நம்ம போட போகிறது சோப்டு ரைஸ். வாஷ் போட்டு ரைஸ் போட்டதில் ஒரு நல்லா ஒரு சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சாட்டே பண்ணிவிடுங்க. ரொம்ப சாட்டே பண்ணாக்கா ரைஸ் பிரேக் ஆகிடும். ஸோ லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே ரோஸ்ட் ஆகும். கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு லைட்டாக பண்ணுறது வாட்டர் 1 கப் ரைஸ்க்கு. ஸோ 2 glasses ஆஃப் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேம் வச்சு குக்கருக்கு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்து ஆயிடுச்சு. நம்ம இறக்கி பண்ணி பார்ப்போம். ஸோ ரைஸ் கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. ஸோ ரைஸ் இஸ் குக் பர்ஃபெக்ட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைடாக கர்டு ரைத்தா கூட ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான கட்லெட் ரெடி பண்ணுவோமா? எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறது மட்டன் கட்லெட். தேவையான பொருட்கள் பொட்டேட்டோவை வேக வச்சு பீல் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர்